ஹே காய் ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக். இது கரடி போட்டுருக்கேன் கரடி. ஓகே. ஹே காய் ஸோ வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகே, கல்ட்டியில் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி தயவு செஞ்சு என்னோட லுக்கை வந்து இது பண்ணிக்காதீங்க. ஓகே சரி, ஓகே நம்ம கண்டென்ட்குள்ளே வருவோம். ஸோ என்னென்னா இன்றைக்கி வந்து செம் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. வாய்ஸ் என்னடா அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இதுக்கு போயிட்டு வந்தேன், பாண்டிச்சேரி போயிட்டு வந்து ஒரு மாதிரி செம்ம கோல்ட் ஆகிடுச்சு, நிறைய ஐஸ்கிரீம் உள்ளே இறக்குனதுனால. அதனால் ஆக்சுவலி இந்த நிலமையில் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரூமில் யாருமே கிடையாது, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. டாடும் ஒருத்தி மட்டும் தான் இருக்கும், அவளும் வந்து சீரியல் பார்க்க போயிட்டா. சரி ஓகே, இது தனியாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, ஸோ நம்ம வீடியோட ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு வந்து ஓகே செம் ரிசல்ட்ஸ் சொல்லலாம், ஏன்னா வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் செம் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாதவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து ஏடிஎஸ் எடுத்திருக்கேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிடெக்கில், ஸோ இன்ஜினியரிங். ஸோ ஆக்சுவலி வந்து இது அட்டானமஸ் தான், பட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் தான், பட் இருந்தாலுமே எல்லாமே வந்து இப்போது மேக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு வராது, ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எனக்கு ஒரே செம்மில் வச்சுட்டாங்க. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ட் சி ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து எனக்கு ஒரே செம்மில் வச்சதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸி, கம்ப்யூட்டேஷனல் ஃபிசிக்ஸ் வரும், அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான். ப்ளஸ் வந்து லாங்குவேஜ் இருந்துச்சு, நான் வந்து ஜாப்பனீஸ் சூஸ் பண்ணேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, தமிழ், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் 4 லாங்குவேஜ் இருந்துச்சு. ஐ வாஸ் லிட்டில் க்யூரியஸ் இன் ஜாப்பனீஸ் பிகாஸ் எனக்கு அது ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும், ஏன்னா எனக்கு ஜேடாமாஸ்லாம் பார்ப்பேன், அதனால் படிக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ சும்மா படித்தேன், ஒரு பேசிக்காக கொஞ்சம் தெரியும். அடுத்து வேறு என்ன இருக்குது? ஆமாம், அப்புறம் லேப் இருக்கும், பைத்தான் லேப் ஒன்று, ஃபிசிக்ஸ் லேப் ஒன்று, மினி ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட் செம்லேயே மினி ப்ராஜெக்டான்னு கேட்பீங்க, ஆனால் எனக்கு இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறது வச்சுட்டாங்க எனக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் மினி ப்ராஜெக்ட்டுக்கு அது இதெல்லாம் செய்யணும், இன்னொரு பக்கம் வந்து 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ் வேறு எனக்கு கஷ்டம், எல்லா சுவையும் வந்து தாக்கிட்டு நான் எப்படியோ வந்து ஃபஸ்ட் செம் முடித்தேன். ஸோ என்னோட கிரேட்ஸ் தான் ஆக்சுவலி எனக்கு கொடுத்தாங்க, மார்க்ஸ் எதுவும் தரல. ஸோ கிரேட்ஸ் அண்ட் சிஜிபிஏ மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈஸியானது கம்ப்யூட்டேஷனல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. லாஜிக் கேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த 5th லெசன்லாம் வந்து எப்படி வரும்னா, இந்த நீங்கள் வந்து 12th வந்து லாஸ்ட்டாக ஒரு லெசன் படிப்பீங்கள்ல, அந்த சர்க்கியூட்ஸ் அண்ட் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அது 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 பேஸ் பண்ணி தான் வந்து மொத்த கோருமே இருக்கும். லைக் டிரான்சிஸ்டர், அந்த ஐசி சிப்ஸ்லாம் இருக்கும்ல, அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கும் எடுத்திங்கன்னா. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் படித்தோம். அண்ட் செமிகண்டக்டர் டிவைசஸ் பற்றி கொஞ்சம் படித்தோம். அண்ட் அப்படி இப்படி போச்சு, என்னென்னமோ வந்தது, அது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஏன்னா இப்போ செகண்ட் செம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் எனக்கு லைக் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தேன்னா எனக்கு என்ன படிச்சிருக்கேன்னு ஞாபகம் வரும். அது மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி கம்ப்யூட்டேஷனல் ஃபிசிக்ஸ். பட் இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வருமானு தெரியாது, ஏன்னா இது அட்டானமஸ் சிலபஸ். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், ரொம்பவே டிஃபர் ஆகும், கொஞ்சம் இல்லை. ஸோ அதில் வந்து நான் A+ வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர் வந்து எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. அட்டானமஸ் பேப்பர் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக எடுப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன். பட் எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு எக்ஸப்ட் பைத்தான் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மீதி எதுவுமே வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி இல்லாதது பொல்லாததெல்லாம் கேட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு உள்ள. இல்லாத போல் அதெல்லாம் கேட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்குறது, அது மாதிரி ஒரு மாதிரி கடுப்பான மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிக்கல சுத்தமாக கொஷின் பேப்பர், எந்த கொஷின் பேப்பருமே பிடிக்கல.
எப்படி இருந்துச்சுன்னா எல்லா கொஷின் பேப்பரும் 12th ஃபிசிக்ஸ் பேப்பர் மாதிரி இருந்துச்சு சொல்ல போடா அப்படி தான் இருந்துச்சு. பட் எப்படியோ அதை நான் எழுதிட்டேன். எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் ஆக்சுவலி அதிகம் ஃபிசிக்ஸில். ஸோ அதனால் நான் வந்து A+ வாங்கிட்டேன். ஸோ ஓகே, நல்ல மார்க் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பைத்தன் வந்து எனக்கு செம்ம தூக்கம். பைத்தன் வந்து லாஸ்ட் எக்ஸாம் ஆக்சுவலி. ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரம் தூக்கமே இல்லாமல் இருந்தோமா. ஸோ என்ன ஆயிடுச்சு, பைத்தன் எழுதும்போது என்னால் தூக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. என்னால் எழுதவே இல்லை எக்ஸாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அந்த எழுதுகிற மூடே போயிடுச்சு. நான் தூங்கிட்டேன். அதனால் வந்து 16 மார்க்கெலாம் வந்து நான் ஒரு 4 பக்கம் 5 பக்கத்துக்கு எழுதி வச்சேன். இல்லைனா நான் நல்லா ரொம்ப ஸ்டெடியாக இருந்தேன்னா ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பேன். எனக்கு சுத்தமாக லைக் எனர்ஜியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ செம்ம தூக்கம். பெண்ணை பிடிக்கவே முடியல கையில். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா லிட்ரலி எப்போ தான் எக்ஸாம் முடியும், நான் எப்போ போவேன் அப்படி இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ செம்மையாக தூங்கிட்டேன் பைத்தான் எக்ஸாமில். அதனால் சரியாக எழுதலை. இல்லைனா நல்லாவே எழுதி A+ வாங்கியிருப்பேன். ஏன்னா பைத்தானில் எனக்கு இன்டர்னல்ஸுமே 32 சம்திங் போட்டாங்க. ஸோ நல்ல மார்க்கு தான். ஸோ அழகாக வந்து A+ O கிரேடு வாங்கியிருக்கலாம். பட் வந்து ஒரு சில்லி தூக்கத்தினால வந்து என் மார்க்ஸ் எழுந்துட்டேன். பட் ஓகே, A கிடச்சிது, இட்ஸ் குட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து C ப்ரோக்ராமிங். ஆக்சுவலி நான் C ப்ரோக்ராமிங் நல்லா தான் எழுதுறேன். ஆனால் இருக்கிற பேப்பர்லேயே வந்து C ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த பேப்பருமே நான் நல்லா தான் எழுதுகிறேன். ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டேன், எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம்ஸ் போட்டேன், எல்லாமே போட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு B+ தான் போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படி தெரியல. இன்டர்னல் மார்க்ஸுமே எனக்கு 29 மார்க்ஸ் இருந்துச்சு. நான் நல்லா தான் எழுதுகிறேன். பட் ஆனால் மார்க் கம்மியாயிடுச்சு. அதுக்கு நான் அது பொறுப்பு இல்லை. பட் ஓகே. பட் நிறைய பேர் Cயில் வந்து அரியர் வச்சுட்டாங்க. நமக்கு அது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு மேக்ஸில் சுத்தமாக நம்பிக்கை இல்லைடா, அரியர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மேக்ஸ் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு இதில் ஒன்றுமே வளகலை, வேஸ்ட்டு அப்படின்னு. பட் ஆனால் எப்படியோ C ப்ரோக்ராமிங்கில் எனக்கு தெரியும் நல்லா மார்க் வரும்னு நினச்சேன். பட் B+ வந்துச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் தான் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து கொஷின் பேப்பர் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ், ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் வரும் சின்ன வயசுலேருந்தே. லைக் ரொம்ப எனக்கு இது ரோ காலம் இதெல்லாம் போட வராது. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது வராது எனக்கு எப்போவுமே. ஸோ அதனால் அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து கால்குலஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அது வரைக்கும் படித்ததே கிடையாது. ஏன்னா கால்குலஸ் வந்தாலே நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். லைக் எப்படி சொல்கிறது, 11th 12th வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த 9th லெசன் 10th லெசன் தான் உங்களுக்கு கால்குலஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அது அப்படியே லைக் எனக்கு பேசிக் ஃபார்முலா கூட எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அது கூட வந்து நான் படிக்கலை. எப்படின்னா அந்த சாப்டரே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். அதை பற்றி நான் சுத்தமாக படிக்கல. நான் என்ன நினச்சேன், நம்ம எப்படியோ வந்து விஸ்காம் தானே எடுக்க போகிறோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நான் அப்படியே 11th 12th ஸ்கிப் பண்ணிடுவேன். சுத்தமாக அதை பற்றி தொடக்கூட மாட்டேன். ஆனால் வந்து இங்கே வந்துட்டு கால்குலஸ் வந்து எனக்கு 3 லெசன் நினைக்கிறேன். 3 லெசனோ 2 லெசனோ தெரியல. 3rd லெசன் 4th லெசன் 5th லெசன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், மல்டிபிள் கால்குலஸ், 3 கால்குலஸ். எனக்கு எதுவும் பண்ணுறதுலே புரியல, ஒரே செம வெறுப்பாயிடுச்சு. பட் எப்படியோ வந்து அது எப்படி படித்தேன்னா பேய் மாதிரி படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சீரியஸாக அப்படி தான் படித்தேன். நான் இந்த பேய் மாதிரி படித்தேன். எப்படி சொல்கிறது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படின்னு வராத சமம் போட்டு மண்டையில் ஏற்றி படித்தேன். ஒரு சில சம் வரலன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணேன், என்னென்னவோ பண்ணேன். பட் ஆனால் வந்து என்ன பண்ணாக்கா கொஷின் பேப்பரை வந்து நான் படித்தது எதுவுமே வரல. எனக்கு என்னென்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்லி கீழே இருக்கிற ஆன்சரை மட்டும் நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். லைக் லாஸ்ட் ஆன்சரை மட்டும் பார்த்து மனப்பாடம் பண்ணிடுவேன். இந்த ஆன்சரை எப்படியாச்சும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்டெப்ஸு ஃபார்முலா எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு ஆன்சர் தப்பாக வரும். அது ஏனே தெரியாது. அது சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் மூலம் வேலை செய்யாது எனக்கு. ஸோ அதனால் வந்து எழுதுனேன். எனக்கு வந்து ரொம்ப பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஏன்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு சில சம் கொடுத்துருப்பாங்களே, இந்த சம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த சம்ஸ் தான் வரும்னா நாட் லைக் தட் நடத்தியிருப்பாங்கல்ல, நடத்துறது ப்ளஸ் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படித்தேன். பட் ஆனால் எதுவுமே வரல. அவனா ஒரு சம்மை வந்து கொடுத்தான். அது ஆக்சுவலி CBSE சிலபஸில் அப்படி தான் இருக்கும். லைக் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் படிச்சுற மாதிரி இருக்கும். சம் வந்து
அவங்களா தான் கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சேன், சப்லாம் அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க, இருக்கிற சப் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து அவங்களாம் ஒரு சப் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு பார்த்தோன்னே மாதிரி பயந்துட்டேன் லைட்டாக. ஆனால் எனக்கு ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ண தெரியும். அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண அது ஆன்சர் எனக்கு கரெக்டாக அப்படின்றது தெரியல. ஸோ அந்த பயத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, போச்சு முடிச்சு சொல்லி அவ்வளோதான். ஏன்னா நான் தெரிஞ்ச சப்பே தப்பு தப்பாக தான் போடுவேன், தெரியாத சப்பு எப்படி கரெக்டாக போடுவேன். அதனால் வந்து என்ன நினச்சேன், போச்சு முடிச்சு சொல்லி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து எப்படி பாஸ் ஆகிட்டு எனக்கு தெரியல. நான் மேக்ஸில் வந்து பாஸ் ஆகிட்டேன். B+ வந்துச்சு. ஆனால் B+ வந்தது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து சியாச்சும் வந்திருக்கலாம். ஏன்னா நான் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் கரெக்டாக எழுதியிருந்தேன். ஆனால் எனக்கு B+ வந்துச்சு. ஓகே, நல்ல எங்கேயோ வந்து மேபி எல்லா ஆன்சரும் சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் மேபி கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதனால் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பெரிய தலைவலியை முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வயது ஐயோ நிறைய நினச்சா லைப்ரரி போய் பேசாமல் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் புக் மறுபடியும் வாங்கிட்டு வரலாமா, அரியர் எக்ஸாம் படிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படிலாம் நினச்சிட்டேன். ஆனால் கடைசியில் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் அது ஓகே, ஜாலியாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது 4 சப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் மீதி எல்லாத்துலேயும் O கிரேடு நினைக்கிறேன். அப்போ இது ப்ராக்டிகல்ஸில் எல்லாத்தையும் O கிரேட் தான். அது வந்து O கிரேட் எல்லாருக்குமே போடுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தால் உங்களுக்கு போடுவாங்க. அதுக்கு எல்லாருக்குமே O கிரேட் போடுவாங்கலாம் இல்லை. மினி ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு O கிரேட் போடுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி தான் ப்ராக்டிகல்ஸும் நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டா அப்புறம் O கிரேட் போடுவாங்க. ப்ராக்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வந்துச்சு சரியாக ஞாபகம் இல்லை. பைத்தன் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கல் தான் வந்துச்சு. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்ஸ் வந்து என்ன வந்துச்சு ஞாபகம் இல்லை. 3rd எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் வந்துச்சு எனக்கு. அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமா எப்படியோ வந்து என்னடா ரீடிங்ஸ் வந்து எனக்கு நான் எடுத்தது தப்பாக எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் போட்டால் ஃபுல்லாக தப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரேஞ்சில் ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த ரேஞ்சில் வரல. அப்புறம் நான் மறுபடியும் வந்து அடிச்சுட்டு எல்லாத்தையும் எழுதி அப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஸோ ஃபைனலி முடிச்சுட்டு இதுதான் வந்து என்னோடய செம் ரிசல்ட்ஸ். செம் முடிச்சு ஃபஸ்ட் செம். இப்போ செகண்ட் செம் போயிட்டுருக்கு. செகண்ட் செம்மோட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. லைக் DSA டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் ஒன்று, இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் 12th படிக்கிறவங்களுக்கு தெரியும் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸு. வேறு என்னது BEEE பேசிக் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஆஃப் இன்ஜினியரிங். அதான் BEEE தெரில அது ஒன்று. அடுத்து ஐயோ 4 சப்ஜெக்ட் தான் வந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு. ஆக்சுவலி க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் 3rd இயர் சிலபஸ்ஸு. எங்களுக்கு அட்டானமஸ் அப்படின்றதால ஃபஸ்ட் இயர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஏதோ ஒரு படிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு செம்மாச்சும் நான் வந்து என்ன படிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சு. செகண்ட் செம்மில் நான் என்ன படிக்கிறேன்னு எனக்கே தெரில. ஒரு மாதிரி கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கனால ஏதோ படிச்சுட்டு எவ்வளோ போகுது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. ஸோ எனக்கு எப்படியாச்சும் வீடியோ போட்டுருன்னு தோணுது. அதனாலே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.